வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வேத பகுதியை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் வேணுமா எளிமை நின்றுக்குவோமே எல்லோரும் சேர்ந்து. பிரதர் யுவராஜ்னா மைக்கில் வாசிக்கிறோம், நீங்களும் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. ஒரு 3 வசனம்தான், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம், John chapter 19. We shall read from verse 28, 29 and 30, 28 through 30. 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் மட்டுமாக எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சேர்ந்து வாசிப்போமா? வாசிப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். உட்காருங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு கிரேக்க வார்த்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். பல கிரேக்க வார்த்தைகள் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு கிரேக்க வார்த்தை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்க்ரீனில் அந்த வார்த்தையை போடுங்க. இந்த கிரேக்க வார்த்தை டெட்டலஸ்டை. டெட்டலஸ்டை எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். தப்பாக சொன்னால் பரவாயில்லைங்க. எத்தனை பேர் இங்கிலீஷ்காரங்களாம் தமிழ் தப்பாக பேசுகிறான். அப்போ நம்ம ஏன் கிரேக்க வார்த்தையை தப்பாக பேசக்கூடாது? பரவாயில்ல, இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்க்கலாம். டெட்டலஸ்டை. டெட்டலஸ்டை. எனக்கு அந்த உச்சரிப்பு சரியாக தெரியாது. பைபிள் காலேஜில் படிக்கிறவங்கெல்லாம் முன்னால் உட்காந்து இருக்கிறாங்க. இந்த டெட்டலஸ்டை அப்படிங்கிற வார்த்தை கிரேக்கத்தில் மிக ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்ம வேதாகமத்தில் இந்த வார்த்தை 2 தடவை தான் வருது. நம்ம வேதாகமத்தில் இந்த வார்த்தை 2 தடவை தான் வருது. இப்போ டெட்டலஸ்டை அப்படிங்கிற வார்த்தை 2 தடவை தான் வருது. எங்கே வருது? நம்ம வாசித்த இந்த பகுதியில் தான் 28வது வசனத்திலையும் 29வது வசனத்திலையும் இந்த டெட்டலஸ்டை முடிந்தது அப்படிங்கிறதுக்கு பிரியமான இந்த சொல்ல கிரேக்கத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டெட்டலஸ்டை அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் கெயின். டெட்டலஸ்டை அப்படிங்கிறது பொதுவாக அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான சொல். இப்போ ஒரு முதலாளி அவங்க தொழிலாளிக்கு அவங்களுடைய பணியாளுக்கு ஒரு வேலை கொடுக்குறார். ஏதோ ஒரு வேலை கொடுக்குறார். அந்த வேலையை முற்றுமாக செய்து முடித்த பிறகு, சார் எல்லாம் முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த தொழிலாளி அந்த எஜமானை பார்த்து சொல்லணும் டெட்டலஸ்டை. என்ன சொல்லுவார் சொல்லுங்கள்? டெட்டலஸ்டை. சார் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. பிரியமானவர்களே, ஒரு பில்டர் ஒரு கட்டடம் கட்டுறாங்க. ஃபவுண்டேஷன் போடுவாங்க, ஃப்ளோரிங் போடுவாங்க, வால் வைப்பாங்க, சீலிங் போடுவாங்க, அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க் இருக்கும், பெயிண்டிங் ஒர்க் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாம் முடித்து அந்த பில்டிங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அந்த பில்டர் என்ன சொல்வார் சொல்லுங்கள்? டெட்டலஸ்டை. அப்போ அந்த டெட்டலஸ்டைங்கிறது இப்படிப்பட்ட இடங்களில் மாத்திரம்தான் பயன்படுத்துவார். எல்லாம் முடிச்சாச்சு. வெறும் ஃபவுண்டேஷன் போட்டது மாத்திரமல்ல,
ஃப்ளோரிங் போட்டது மாத்திரமில்லை, வால்ஸ் வச்சது மாத்திரமில்லை, சீலிங் போட்டது மாத்திரமில்லை, பிரியமானவர்களே எலக்ட்ரிக்கல் ஒர்க், ப்ளம்பிங் ஒர்க்கெலாம் முடித்தது மாத்திரமில்லை, எல்லாம் முடித்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா டெட்டலஸ்டை அப்படின்பார். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படம் வரைகிறார், இல்லைன்னா ஒரு ஸ்கல்ப்டர், ஒரு சிற்பி ஒரு சிற்பம் செய்கிறார். அதை முழுமையாக அவர் செய்து முடித்து பணி தீர்த்த பிறகு அந்த ஆர்டிஸ்ட் சொல்கிற வேர்டு தான் டெட்டலஸ்டை. பிரியமானவர்களே, ரொம்ப அதிகமாக இது பயன்படுத்துறது பிஸ்னஸில் பயன்படுத்துவாங்க. இடத்துல பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறீங்க, பிஸ்னஸில் டீல் பேசுகிறாங்க. இவர் ஒரு கோட் கொடுக்குறாரு, அவர் ஒரு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணுறாரு, இவர் இறங்கி வர்றாரு, அவர் கொஞ்சம் ஏறி வர்றாரு, எல்லாம் பேசி முடிக்கிறாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பேசி முடிக்கிறாங்க, அந்த டீலை சைன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிஸ்னஸ்மேன் வீட்டில் போய் சொல்லுவார், அம்மா டெட்டலஸ்டை, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த வார்த்தை அவ்வளோ முக்கியமான வார்த்தை. இந்த 2 வசனத்தில் மாத்திரம்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதே போல் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிறது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லையா. அந்த கேஸ் காலத்தில், இயேசுனுடைய காலத்தில் ஒரு கடன் வாங்கி கடன் திருப்பி கொடுக்கும்போது அந்த வட்டி கணக்கெல்லாம் இருக்கும். எல்லாவற்றையும் கணக்கெல்லாம் கொடுத்து அந்த கடனை தீர்த்த உடனே நான் சொல்லுவான், முடிஞ்சிருச்சு டெட்டலஸ்டை. எல்லாவற்றுக்கும் மேலாக இது அவங்க வழக்கத்தில் உள்ள ஒரு சொல். பாவ நிவர்த்தி நாளில் அந்த பலியெல்லாம் செலுத்தி முடித்த பிறகு அங்கே பக்த கொடிகள்லாம் வெளியே காத்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ளே போய் அந்த இரத்தத்தை கிருபாசனத்தில் தெளிச்சிட்டு, பலி அந்த அட்டோன்மெண்ட் பிளட், பாவ நிவாரணத்துக்கான அந்த இரத்தத்தை கிருபாசனத்தில் தெளிச்சிட்டு வெளியே வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து அந்த பிரதான ஆசாரியன் சொல்லுவானா, டெட்டலஸ்டை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்கள் பாவம் நிவாரணம் ஆயிட்டு. அதுக்காக அவன் சொல்கிற வார்த்தை தான் என்னது, டெட்டலஸ்டை அப்படிமானா. என்ன அருமையான வார்த்தை. பிரியமல்லே, இந்த முறை உங்களுக்காக இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது தான் இந்த சொல்லினுடைய ஆழத்தை படித்தேன். பல மணி நேரம் பிரியமல்லே இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இத்தனை ஆண்டுகளாக இந்த சொல்லை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது தான் இந்த டெட்டலஸ்டைங்கிற வார்த்தை என்ன அழகாக இயேசு 2 முறை இந்த பகுதியில் உபயோகிச்சிருக்கிறார். நம்ம வாசித்த வேத பகுதியில் நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, என்ன முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படிங்கிறாரு. என்ன முடிந்தது? நம்ம வாசித்த அந்த வேத பகுதிக்கு கடந்து வரும். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசியுங்கள். யோவான், பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தேனும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு நாலேஜ், எல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படி ஒரு பில்டருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஒரு கடன்காரனுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு டீல் ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிந்தது, டெட்டலஸ்டை, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து. அங்கே எதற்காக காடி நிறைந்த பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது? எல்லாவற்றுக்கும் விளக்கமாக நான் போக விரும்பவில்லை. பிரியமானவர்களே, ஒருவனை சிலுவையில் அறைவது ரொம்ப ஒரு கொடூரமான செயல். கைகள் ஆணி அடிக்கணும், காலில் ஆணி அடிக்கணும். இந்த கொடூரமான செயலை செய்வதற்கு முன்பாக அந்த போர் வீரர்கள் அது ஒரு மதுபானம் போல் அங்கே காடி வைக்கப்பட்டிருக்கும். அது குறித்து விவரமாக சொல்ல இப்போ நேரம் இல்லை. அந்த ஒரு ஆசிட், அது வினிகர், அந்த காடி அவங்க குடிப்பாங்க. அந்த காடியை குடிச்சிட்டு தான் அவங்களால அந்த ஈனச் செயலை செய்ய முடியும். பிரியமானவர்களே, அதுக்காக அந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது.
இவர் தாகமாக இருக்கிறேன் என்று வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சொன்ன உடனே ஒருத்தன் என்ன செய்கிறான்? வாசிங்க. கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தான். இயேசு காடியை வாங்கின பின்பு இயேசு காடியை வாங்கிட்டார். இயேசு காடியை வாங்கின பின்பு இப்போ வேத வாக்கியம் நிறைவேறிடுச்சு. இயேசு என்ன சொல்கிறாரு? டெட்டலஸ்டாய் முடிஞ்சிச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சு, என்னென்னலாம் செய்யணும் எல்லாம் செய்து முடிச்சாச்சு, கம்ப்ளீட்டட், டெட்டலஸ்டாய் அப்படின்னார். அங்கே இயேசு எது முதலாவது முடிந்தது? பிரியமானவர்களே, பாஸ்டரையா பாடும்போது பாடத்துக்கு முன்பாக சில வார்த்தைகளை பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் இதுக்குள்ள செய்தியுடைய முதல் குறிப்பே, அவருடைய வேதனை முடிந்தது. அவருடைய வேதனை முடிந்தது. எவ்வளவு பயங்கரமாக வேதனைப்பட்டிருப்பார். பிரியமல்ல, கெத்செமனேல் அவர் ஜெபிக்கும்போது அந்த இரத்தம் வேர்வையின் பெரும் துளிகளாக வெளியே விழுந்துதான். ஏன் தெரியுமா? மெடிக்கலி ஸ்பீக்கிங், தேர் வாஸ் அன் இன்டர்னல் ஹெமரேஜ். உள்ள இரத்த நாளங்களெல்லாம் அந்த வேதனையில் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் தெரியும் சிலுவை மரணம் இருக்கா நியமிக்கப்பட்டிருக்கு. பிதாவே, உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கடவுது, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு ஒப்பு கொடுக்குறார். தேவ தூதன் அவரை தேற்றான். எந்த அளவுக்கு ஒரு இன்டர்னல் ப்ளீடிங், உள்ள இரத்த கசிவு வரணும் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டிருப்பார். ஒரு தேவ தூதன் அவரை தேற்றுகிறான். பிரியமான வேதம் சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட தொடங்கினார். ஒரு தேவ தூதன் தேற்றுகிறான், அவர் மிகவும் வியாகுலப்பட தொடங்கினார். இப்போ எப்படி அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார்? நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நித்திய ஆவியினாலே தம்மை அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆவியானவர், அவருக்குள்ள இருந்த ஆவியானவர், அந்த ஆவியினால தான் அவர் ஒப்பு கொடுத்தார். பிரியமல்ல, தேவதூதன் தேற்றினாலும் கூட அவர் மிகவும் வியாகுலப்பட தொடங்கினார். நம்மகிட்ட சில அழாதன்னு சொன்னால் ரொம்ப கண்ணீர் வரும், ரொம்ப அழ ஆரம்பிப்போம். பிரியமல்ல, அவ்வளவு வேதனை. அப்புறம் அந்த ராத்திரி முழுவதும் அவர் பட்ட பாடு வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை சாட்டையினால் கட்டினாங்க, சாட்டையினால் அடித்தாங்க, முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டு உழுதுண்ட நிலம் போல் இருந்தது. அப்படியே உள்ளே இருக்கிற சதெல்லாம் பிச்சு தொங்குது, முதுகெல்லாம் உழுதுண்ட நிலம் போல் இருந்தது. தலையில் முள்முடி வைக்கிறாங்க. ஒவ்வொரு முள்ளும் 2 அங்குல நீளம் இருக்குமா. சுவத்தில் சுற்றி எல்லாம் ஆணி அடிக்கிறது போல் ஒரு கோல் எடுத்து அந்த கோலால் அந்த முள்முடி அடிக்கிறாங்க. ஒவ்வொரு முள்ளும் உள்ள தைக்குது, தைச்சி அப்படியே ரத்தம் வடியுது. அப்படியே தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. முகத்தில் உள்ள அந்த தோலெல்லாம் உறிஞ்சி ரத்தம் வடியுது. பிரியமானவர்களே, அந்த போர் வீரர்கள், அந்த முரட்டு போர்கள் காரி துப்புறாங்க. அந்த இரத்தமும் உமிழ்நீரும் கலந்து அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. அந்த கிழிக்கப்பட்ட முதுகில் ஒரு சிவப்பான வஸ்திரத்தை போடுறாங்க. கோலினால் கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவ்வளவு பாடு. முகத்தில் அவரை பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல், இட்ஸ் a bloody face. அப்புறம் அந்த வஸ்திரத்தை கலட்டும்போது திரும்ப அந்த இரத்த காயங்கள்லாம் ஓப்பன் ஆகிருக்கும், ரத்தம் அதில் ஒட்டிகிட்ருக்கும். அந்த துணியை எடுக்கும்போது திரும்ப அதனுடைய வாயெல்லாம் திறந்துருக்கும். அப்படி முதுகில் ஒரு 10-12 அடி நீளமுள்ள ஒரு பீம். நம்ம நினைக்கிற மாதிரி பாலிஷ்ட் கிராஸ்லாம் இல்லை, rugged cross on a hill far away stood a rugged cross. ஒரு சாதாரண ஒரு மர பீமை முதுகில் தூக்கி வைக்கிறாங்க. அவர் அந்த பீமை தூக்கிட்டு நடக்கும்போது, ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும்போது அந்த பீம் அழுத்துறதுனால அந்த இரத்த காயங்கள்லேருந்து இன்னும் ரத்தம் கசிந்து கீழெல்லாம் கொட்டுது. அவ்வளோ பாடுபட்டார். பிரியமானவர்களே, அந்த சிலுவையில் அவரை படுக்க வைக்கிறாங்க. 2 காலையும் சேர்த்து வைத்து கிட்டத்தட்ட 12 அங்குலம் நீளம் உள்ள ஒரு ஆணி, 12 அங்குலம் நீளம் உள்ள ஒரு ஆணி 2 காலையும் சேர்த்து வச்சு அந்த மரத்தில் அடிக்கிறாங்க. அந்த காலத்தில் அடிக்கும்போது ஒரு புக்கில் வாசித்த ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த காலை கொஞ்சம் தூக்கி வச்சு அடிப்பாங்களாம். சில படத்தில் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால்
அவங்க மூச்சு எடுக்கும்போது லங்ஸ் பர்ஸ்ட் ஆகும், நுரையீரல் வெடிக்குமா. அதுக்காக காலை கொஞ்சம் தூக்கி வச்சு அடிப்பாங்களே, என்ன கொடூரம் பாருங்கள். பிரியமானவர்களே, 2 கையும் விரித்து வச்சு 2 கையிலும் ஆணி அடிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆணி 8 அங்குலம் 2 போனுக்கு இடையில் அடிச்சிருக்கணும். இந்த 2 போனுக்கு இடையில் 8 அங்குலம் ஆணி இந்த கையிலையும் அடிக்கிறாங்க. பிரியமல்லங்க, ஒரு பெரிய குழி இருக்கும். இந்த சிலுவை ஒரு எந்திரத்தினுடைய உதவியினால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி அந்த குழிக்குள்ளே டக்குன்னு போடுவாங்க. கை காலெல்லாம் கிளியும், இன்னும் ரத்தம் சிந்தும். அந்த சிலுவையை நிறுத்துறதுக்காக பிரியமல்ல கல் கட்டை எல்லாம் அந்த குழிக்குள்ளே போட்டு இறுக்கி அடித்து ஆட்டி அதை இறுக்குவாங்களாம். அந்த 3 ஆணில் அவர் ஆடிட்டு இருந்திருப்பார். பிரியமல்ல தலை சாய்க்க முடியலை. எவ்வளோ வேதனை அவருக்கு. இந்த வேதனை படுறதுக்கே வந்த, இதற்காகவே நான் வந்தேன்னார். இப்போ சொல்கிறாரு, முடிஞ்சிச்சு. அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இனி கண்ணீர் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி பாடுகள் இல்லை, எல்லாவற்றையும் அவர் பட்டு தீர்த்துட்டார். பிரியமானவர்களே, தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையின் அவமானத்தை அவர் எண்ணாமல் நமக்காக பாடுகளை சகித்தார். வாசிக்கிற வேதத்தில் என்னங்க முடிந்தது? பட வேண்டிய கஷ்டம்லாம் பட்டு முடிச்சாச்சு. நம்ம என்னென்ன கஷ்டம்லாம் படணுமோ, நம்ம என்னென்ன வேதனையெல்லாம் அனுபவிக்கணுமோ, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அநேக குறிப்புகள் சொல்லணும். இந்த ஒரு குறிப்பே சொல்லி கொண்டிருக்கலாம் போல தோன்றுது. எவ்வளவு பாடுகள் எனக்காக வல்ல, இவ்வளவு ரஷணமா, இவ்வளவு பாடுகளை இயேசு சகித்தார். இந்த இயேசு என் தேவன். அவர் அப்படி சிலுவையில் மரிக்கும் போதுங்க 32 வயசு பையங்க, பெரிய துறவி அல்ல, முனிவன் அல்ல, 32 வாலிப வயதில் உள்ள பையன். பிரியமானவர்களே, எனக்காக என்னைக்காக இவ்வளவு பாடுகளை அவர் சகித்தார். ஒரு கட்டம் வந்தது, முடிந்தது அப்படின்னு சொன்னார். 2வது அந்த சிலுவையில் என்ன முடிந்தது நம்ம வாசிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜான் chapter 17 verse 4. வாசிங்க. நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இயேசு சொல்றாரு பிதாட்ட, அப்பா பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செஞ்சு முடிச்சிட்டேன். முதலாவது, தி எக்ஸ்க்ரூசிட்டிங் பெயின்ஸ். பிரியமானவர்களே, டெட்டலஸ்டாய் முடிந்தது, டெட்டலஸ்டாய். 2வது, த டிவைன் பர்பஸ் ஆஃப் ஹிஸ் அவதார், த டிவைன் பர்பஸ் ஆஃப் ஹிஸ் இன்கார்னேஷன். அவருடைய அவதாரத்தினுடைய தெய்வீக நோக்கம் டெட்டலஸ்டாய் முடிந்தது. அவருடைய அவதாரத்தினுடைய திவ்ய நோக்கம் முடிந்தது. எதற்காக நான் அனுப்பினீரோ எல்லாவற்றையும் டேடி செய்து முடிச்சிட்டேன். அவர் தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவராக இருந்தார். என்ன பர்பஸுக்காக தேவன் அவரை அனுப்பினாரோ அந்த பர்பஸ் அவர் முடிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் முன்பாக பரலோகத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இன்றைக்கி இந்த மீட்டிங் வருமுன்னால வசந்தும் மகளும் பேசியிருப்பாங்க. இந்த பாட்டு பாடலாம், இந்த கீழே பாடலாம், இந்த டைமிங்ஸில் பாடலாம், ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருப்பீங்கள. அப்படி பேசிட்டு தான் இங்கே வந்தாங்க. அதே போல் டேடியும் சன்னியும், பிதாவும் மகனும்
பரலோகத்தில் ஒரு கான்வர்சேஷன், ரொம்ப பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஹீப்ரூ சாப்டர் 10 from verse 5. எபிரேயர் 10:5. அல்லாமலும் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. டாடி, இந்த பலியையும் காணிக்கையும் நீ விரும்பல, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீ. இயேசு தேவனோடு கூட வார்த்தையாக இருக்கிறார். இப்போ இயேசு டேடிட்ட சொல்கிறாரு, டேடி, யூ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ பாடி ஃபார் மீ, யூ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ பாடி ஃபார் மீ. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் சொல்கிறாரு, டேடி, யூ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ பாடி ஃபார் மீ. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். எப்போ சொல்லியிருக்காரு, சனி இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா, சும்மா ஆடு மாடை வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவங்கள நிவர்த்தி பண்ணாது. போன வருஷமும் பாவ நிவாரண பலி செலுத்தினாங்க, இந்த வருஷமும் பாவ நிவாரண பலி செலுத்த போகிறாங்க, அடுத்த வருஷமும் பாவ நிவாரண பலி செலுத்த போகிறாங்க. அவங்க பாவ நிவாரணம் ஆகலையே, இதெல்லாம் எனக்கு திருப்தி அளிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க டேடி. அப்பொழுது நான் தேவனே, அப்படி சொல்லும்போது சொல்கிறாங்க, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அந்த சன் டேடிட்ட பேசும்போதே சொல்கிறாரு, தேவனே. இப்போ ஒரு பாஸ்டருடைய பையன் அப்பாவை பாஸ்டர்னு சொல்லணும், அப்பாட்ட தான் திருவிருந்து வாங்குறார் இல்லையா, அப்போ அப்பா தான் பாஸ்டர். இயேசுக்கு அப்பா தான் தேவன். உடனே அவர் சொல்கிறாரு, தேவனே இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இந்த வர்றேன் டேடி. புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னான். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு நோக்கத்தோடு தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் இயேசு சொல்கிறாரு, டாடி, நீர் எனக்கு தந்த கிரியைகளை செய்து முடிச்சிட்டேன். எனக்கு எதுக்காக ஒரு சரீரத்தை கொடுத்தீர்? எதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்தீர்? நான் பலியாய் காணிக்கையாய் மாறுவதற்காக இந்த சரீரத்தை கொடுத்தீர். பலியாயிட்டேன், பலியான்னு ஒப்பு கொடுத்துட்டேன், சர்வாங்க தகன பலியான்னு ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த கிரியை செய்து முடித்தேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக் 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். அதுக்கு தான் நான் வந்தேன், முடிச்சிட்டேன் டேடி. ரெண்டாவது, the purpose with which God has sent him. தேவன் அவர் என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை அவர் முடிச்சிட்டாரு. டெட்டலஸ்டாய் குறிப்பை சொல்லி வேகமாக கடந்து போகிறேன். மூன்றாவது, பிரியமானவர்களே, ஏன் அந்த உலகத்தில் பாவம் வந்தது? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் தான் பாவம் வந்தது. நம்ம எல்லாம் ஏன் பாவிகளாக பிறக்கிறோம்? நம்ம எல்லாம் ஆதாமுக்குள்ளாக வந்தோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆதாம் அந்த கனியை புசிக்கும்போது காயின் எங்கே இருந்தான்? காயின் புசிக்கலை, ஆனால் காயின் எங்கே இருந்தான்? காயின் ஆதாமுடைய ரத்தத்துக்குள்ளே இருந்தான். அப்போ காயின் ஆதாம் அந்த கனியை புசிக்கும்போது காயின் புசித்திருப்பார், ஆபேல் புசித்திருக்கார், சேத்து புசித்திருக்கார். அந்த கனியை ஆதாம் புசிக்கும்போது நோவா எங்கே இருந்தார்? அந்த ரத்தத்தில் இருந்தார். சேம் எங்கே இருந்தார்? அந்த ரத்தத்தில் இருந்தார். காம் எங்கே இருந்தார்? அந்த ரத்தத்தில் இருந்தார். அந்த கனி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் புசிக்கும்போது ராபர்ட் எங்கே இருந்தான்? அந்த ரத்தத்தில் தான் இருந்தான். அப்போ ஆதாம் புசித்தான் என்றல்ல, ஏதேன் தோட்டத்தில் ராபர்ட் தான் அந்த கனியை புசித்தார். நாட் இன்டலெக்சுவலி பட் பயாலஜிக்கலி. அவருடைய ரத்தத்தில் தான் நான் இருந்தேன், அந்த ரத்தத்தில் தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ அன்னைக்கு கீழ்ப்படியாமை காண்பித்தது யார்? ராபர்ட் தான், யுவராஜ் தான்,
சுந்தர்லால் தான். நம்ம தான் கண்ணியை புசித்தோம், நம்ம தான் கீழ்ப்படியாமல் போனோம். ஆதாமுக்குள்ளாக நம்ம கீழ்ப்படியாமல் போனோம். இன்றைக்கு வேதம் சொல்லுது, ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக நம் பாவம் செய்யாதிருந்தாலும், அவர் புசியாதுன்னு சொன்ன கனியை நம்ம புசிக்கலை, ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக நம்ம பாவம் செய்யாமல் இருந்தாலும் நம்ம எல்லாரும் பாவிகள். நம்ம பாவிகளாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறோமே ஒழிய பாவம் செய்கிறதுனால பாவிகள் ஆவதில்லை. நம்ம பாவிகளாக இருக்கிறோம், பாவிகளாக இருக்கனால பாவம் செய்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மூத்த பிள்ளைக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு. இப்போ அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் பிறந்துட்டான். அம்மா குட்டி பையன் பக்கத்துலேயே படுத்துருக்காங்க. அப்பா வேலை முடிஞ்சு வந்த உடனே அந்த குட்டி பையனை போய் கொஞ்சிறாரு. வீட்டுக்கு வர அங்கிள் ஆண்டி கெஸ்ட் எல்லாம் அந்த குட்டி பையனுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர்றாங்க. இதை பார்க்க பார்க்க அந்த 1.5 வயசு 2 வயசு பையனுக்கு பயங்கர வருது, பொறாமை வருது. யார் அந்த பையனை கொல்ல நினைக்கிறான். அப்படியே ஆமாம், போய் காலை பிடிச்சி கீழே இழுத்து போடுறான், போய் அடிச்சிடுறான். யார் அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தா? அந்த பொறாமை எங்கேருந்து வந்தது? பிரியமானவர்களே, அவனுக்கு யாரும் கொலை செய்ய சொல்லி கொடுக்கல. எனக்கு போட்டியாக இருக்க இவனை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த 1.5 வயசு பையனுக்குள்ளேயே இருக்குது. பிரியமானவர்களே, இதை சொல்லும்போது ஒரு உளவியல் பெரிய நிபுணர் அவர் இதை இல்லை அப்படிலாம் இல்லை, we just sin, நம்ம ஏதோ தப்பு செய்கிறோம், தட்ஸ் ஆல் அப்படின்னார். இல்லை சார், நம்ம தப்பே செய்தாலும் பாவிக தான். அவர் ஒத்துக்கலை. அப்போ நான் சொன்னேன், அப்பா கடையிலேருந்து மிக்சர் வாங்கிட்டு வர்றாரு, 4 பிள்ளைங்க 4 ஷேராக வைக்கிறாரு. அப்போது அந்த குட்டி பையனுக்கு வேர்க்கடலைன்னா ரொம்ப இஷ்டம். அவன் தான் பங்கு ஷேரை எடுக்கும்போது அப்படியே அக்கா பங்கில் இருந்த வேர்க்கடலை கொஞ்சம் நகர்த்திக்கிறான். யார் சொன்ன அக்காவுடைய வேர்க்கடலை அபகரிக்க சொல்லி அந்த பையனுக்கு? ரொம்ப சிஸ்டர் சைமன், தேர்ஸ் அ பாயிண்ட், நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு குட்டி பொண்ணு உண்டு. அவர் சொன்னால், அவளுக்கு அந்த பிள்ளைக்கு 2 வயசு 2.5 வயசு இருக்கும். அவர் சொன்னால், வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோன்னா 2 பழத்தை கையில் வச்சுட்டு அந்த 2.5 வயசு பொண்ணு பார்க்குதான் எந்த பழம் வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி வெயிட்டான பழத்தை அந்த பிள்ளை எடுத்துக்கிறான். 2.5 வயசு பிள்ளை. பிரியமா இல்லை, நம்ம பாவம் செய்கிறதுனால பாவிகள் அல்ல. ஆதாமுக்குள் நம்ம எல்லாருமே பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் பாவிகளாக இருக்கிறோம். பாவிகளாக இருக்கிறதுனால சமயம் வாய்க்கும்போது நம்ம பாவம் செய்கிறோம். எதனால்? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால். அதை தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ரோமன்ஸ் 5:19, அன்றி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, எல்லாரும் பாவிகளானது போல் இப்போ ஒரு ஆள் கீழ்ப்படிஞ்சிட்டார். எல்லாத்துலேயும் டேடி சொன்னபடியே கீழ்ப்படிஞ்சிட்டார். ஒன்றை ஆகிலும் சுயமாக செய்யலை, எல்லாத்துலேயும் கீழ்ப்படிஞ்சிட்டார். எப்படி ஆதாமுக்குள்ளே நம்ம எல்லாரும் பாவிகளானமோ அதே போல் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாரும் நீதிமான்களாக மாறுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பிரியமானவர்களே, ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான பாவம், ரொம்ப கஷ்டமான பாவம். பிரியமானே, திருடுறதில்ல, கொலை செய்கிறதில்ல. எல்லோரும் திருடுறோமா? எல்லோரும் கொலை செஞ்சுருவோமா? எல்லோரும் விபச்சாரம் செஞ்சுருவோமா? ஆனால் ரொம்ப கஷ்டமான பாவம் அப்படின்னு உளவியலில் சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறது. அதை பாவமாகவே அவங்க கன்சிடர் பண்ணுறது என்ன தெரியுமா? கீழ்ப்படிய முடியாது, முழு மனதோடு கீழ்ப்படிய முடியாது. மனைவியால் கணவனை கீழ்ப்படிய முடியாது, ஏற்று பேசுவாங்க. வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகளுக்கு நம்மளால் கீழ்ப்படிய முடியாது. வேறு பெரிய நீங்கள்லாம் கொலை செய்ய மாட்டீங்க, விபச்சாரம் செய்யலை, வேசித்தனம் செய்யலை, ஆனால் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படி, சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படி, கணவனுக்கு கீழ்ப்படி, பெற்றோருக்கு கீழ்ப்படி அப்படின்னா இயற்கையாகவே ரொம்ப கஷ்டமான காரியம் என்னென்னா கீழ்ப்படுகிற காரியம். கீழ்ப்படிய முடியலை.
நமக்கு அந்த முடியலை நம்மால். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம். Hebrew chapter 5 verses 8 and 9. Hebrew chapter 5 verses 8 and 9. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. பயங்கர பாடுபட்டார். சிலுவையில் மாத்திரம் பாடுபடலை. அவரை குடிகாரன்னாங்க, சாப்பாட்டுறாமன்னு சொன்னாங்க, பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க, பிசாசுகளுக்கு தலைவன் சொன்னாங்க, என்னென்னமோ அவரை சொன்னாங்க. எங்கள் ஊருக்குள்ளே வராதுன்னாங்க, ஊரை விட்டு போன்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, அவருக்கு பிறந்த போது கூட தங்குறதுக்கு இடம் கிடைக்கல. குழந்தை பிறந்தது அவர் தெருவில் பிறந்தார், ஒரு சைடு ஓரம் ரோடு ஓரம்பாங்களா, அந்த மாதிரி. என்ன பாடுபட்டார்! இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சார் அவருடைய வாழ்க்கையில். எல்லாத்துக்கும் சரி 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 சரி. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பிரியமானே தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அவர் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். பிலிப்பியர் 2:8 குறிச்சுக்கோங்க. பிலிப்பியன்ஸ் 2:8. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படித்தார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நானும் அந்த கீழ்ப்படுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு சிலுவையில் டேடி பெத்லகேம் முதற்கொண்டு கல்வாரி மட்டுமாக, மாட்டு தொழுவம் முதற்கொண்டு சிலுவை மரம் மட்டுமாக எல்லாவற்றிலும் பிதாவுக்கு கீழ்ப்படித்தார். வானா வந்தார், போனா போனார். நிந்தை அவமானங்களை சகித்தார். சிலுவையில் பாடுபட்டார். எதை செய்து முடித்தார்? The obedience tetelestai. கடைசியில் கீழ்ப்படிந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறார். 4வது அவர் சிலுவையில் செய்து முடித்தது மத்தேயு 5:17. Matthew chapter 5 verse 17. 5வது அவர் கம்ப்ளீட் பண்ணது. எதை செஞ்சு முடித்தார்? வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். பிரியமல்ல, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன ஏறத்தாழ 351 தீர்க்க தரிசனங்கள், சிலர் 365 என்று சொல்லுகிறார்கள். 351 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கு. தீர்க்க தரிசனங்கள் மாத்திரமல்ல, அன்றைக்கு பாவம் மனிதனால் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியல. அதனால தான் அவன் பலி செலுத்த வேண்டியிருந்துச்சு. அவன் தப்பு பண்ணி பலி செலுத்திக்கிட்டு இருந்தான். நியாயப்பிரமாணத்தை அவனால் நிறைவேற்ற முடியலை. பெற்றோரை கனம் பண்ண முடியலை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க முடியலை. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக வரவில்லை. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் என்ன ஆச்சு? அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அவரை தேவன் கொடுத்த பிரமாணம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிட்டு, தேவனுடைய பிரமாணம் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறார். கலாத்தியர் 4:5 வாசிங்க. சாரி. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் ஒரு ஸ்திரீனிடத்தில் தான் அவர் பிறந்தார். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய அவரை நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக தேவன் கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பிரியமானவர்களை ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், மேட் அண்டர் த லா. மேட் அண்டர் த லா. அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதுக்கு தான் தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார்.
ரோமர் 3:30-31 கூட வாசித்து கடந்து போவோம். ரோமர் 3:30-31. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு மிக தவறான பேய்த்தனத்துக்கு அடுத்த ஒரு உபதேசம் இருக்குது. நமக்கெல்லாம் பிரமாணம் கிடையாது. பிரியமானவர்களே, விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். எதற்காக தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார்? பிரியமானவர்களே, எதற்காக கிருபையின் மேல் கிருபையை தருகிறார்? கிரியை செய்வதற்காக. கிரியையினாலே நம்ம ரட்சிக்கப்படுறதில்லை, கிருபையினாலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். வேதன் தேவன் கொடுத்த பிரமாணம் எல்லாம் நியாயமான பிரமாணம். நமக்கு தேவன் கிருபையின் மேல் கிருபையை தருகிறார். எதற்காக? நியாயப்பிரமாணத்தை அவமாக்கும்படியாக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. கிருபை பெருக பெருக நல்ல கிரியை செய்வோம், தேவனுக்காக உழைப்போம். பவுல் சொல்கிறாரு, நான் இருப்பது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு ஒரு அப்போஸ்தலனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. அது சொல்லிட்டு எல்லாரிலும் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன். அந்த கிருபை இருக்க அவர் என்ன செய்கிறாரு? எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டார். ஆனாலும் நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அந்த கிருபை என்ன செய்யுது? பிரயாசப்பட வைக்குது. பவுல் தீத்துக்கு எழுதும்போது சொல்கிறாரு, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்க தேவ கிருபை பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அவளோடு காத்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பிரியமல்ல, எனக்கு கிருபை இருந்தால் என்ன தெரியுமா? கிருபைக்கு இருக்கு, எனக்கு கிருபை இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நான் லௌகிக இச்சைகளை வெறுப்பேன், உலகத்தின் இச்சைகளை வெறுப்பேன். உலகத்தானே போல இருக்கிறதுக்கு கிருபை வேண்டாமே? உலகத்தில் எல்லோரும் தான் உலகத்தானே போல் இருக்கிறாங்க. உலகத்தானே போல் இருக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு கிருபை வேணும்? பிரியமானவர்களே, நான் பரிசுத்தவானாக இருப்பதற்கு, லௌகீக இச்சைகளை வெறுப்பதுக்கு தான் எனக்கு கிருபை வேணும். அப்போ கிருபை பெற்றனுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? லௌகீக இச்சைகளை வெறுப்பாங்க, அவபக்தியான காரியங்களை வெறுப்பாங்க. நமக்கு எதுக்காக கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா? அவருக்குள்ளாக விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்காக. பிரியமான ஒரு பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம், ஜாக்கிரதையா இருங்க. நம்ம கிருபை இருக்கிறனால எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது தவறு. கிருபை இருக்கிறது எதுக்காக? இப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்று வாழ வைப்பதற்கு தான் அவர் கிருபையின் மேல் கிருபையை தரு. என்னால் நல்லவனாக இருக்க முடியாது, என்னால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. அவர் சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அவருக்குள்ளாக நான் விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறேன். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். ரோமர் 8:4 வாசியுங்க. ரோமர் 8:4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க. இன்றைக்கு என்னுடைய மாம்சத்தின்படி நடவாமல் தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிறார். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். என் சரீரத்துக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமாக இருக்குது. தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே, நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். கிருபை பெற்றவங்க விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. கிருபை பெற்றவங்க பிறன் பொருளை இச்சிக்க மாட்டாங்க. கிருபை பெற்றவங்க, தேவ கிருபை பெற்றவங்க பெற்றோரை கனம் பண்ணுவாங்க. தேவ கிருபை பெற்றவங்க ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாங்க. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு சாமி கும்பிட்டுட்டு, ஏதோ காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு அவன் வேலைக்கு போகிறது எல்லாரும் போவான். அது கிருபை வேண்டாம். அவங்க சாமியை கும்பிட்டுட்டு பிரியமானவர்களே காணிக்கையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கிருபை வேணும். இதே இன்றைக்கு அதெல்லாம் பழைய ஏற்பாடு இல்லை. பிரியமானவர்களே, இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தார். விசுவாசிக்கிற நாம்
ஆவியினால் நடத்தப்படுகிறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம். கர்த்தருடைய எதற்காக இயேசு முடிந்தது என்று சொன்னால் டெட்டலஸ்டாய். ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பிரியமானவர்களே, இயேசுடைய வாழ்க்கையில் இயேசு மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் முன்பாக முதல் அவரை எதிர்த்தது, அவரை கன்ஃபரண்ட் பண்ணது, ஏற்று நின்னது பிசாசு. வேறு ஊழியக்காரங்களோ இல்லைன்னா ஆசாரியர்களோ வேதபாரகர்களோ முதல் முகமாக வந்தால் தான் அவர் அந்த ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு மினிஸ்ட்ரி ஆரம்பிக்க முன்னால் அவருக்கு வந்த சோதனை 3. நீ தேவனுடைய குமாரனியானால் மேலேருந்து குதியும், என்னை வணங்கும், இந்த எல்லாத்தையும் உமக்கு தாரேன், அப்படியெல்லாம் அவருக்கு 3 இந்த அப்பத்தை, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். இந்த 3 சோதனைகள் தான் ஏவாளுக்கும் வந்தது. கண்களின் இச்சை, அந்த பழம் புசிக்கிற அழகாக இருந்துச்சு. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான் உலகத்தில் உண்டானது. இயேசுக்கு இந்த 3 சோதனை தான் வந்துச்சு. இடம் கொடுக்கல அவர். நம்ம போல் மனுஷனாக தானே வந்தார். பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், களைப்பாக இருந்தார், ஆவியில் கலங்கினார். பிரியமானவர்களே, ஆவியில் களி கூர்ந்தார். நம்ம போல் ஒரு பாடுள்ள மனுஷனாக தானே வந்தார். ஆனாலும் அந்த இயேசு, பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்கள், கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை ஆகிய அந்த துரைத்தனத்துக்கு இடம் கொடுக்கலை. அதனால தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். கொலோசியன்ஸ் சாப்டர் 2 from verse 13. கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 13 வாசியுங்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும், பிரியமல், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும், கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெசேஜ். இதிலே நிறைய குறிப்புகள் இருக்குது. இங்கே கடைசி பகுதிக்கு வர்றோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதன் மேலே? துரைத்தனத்தின் மேலே, அதிகாரத்தின் மேலே, பிசாசின் கிரியைகள் மேலே சிலுவையில் வெற்றி சிறந்துட்டார், முடிச்சிட்டார். இனிமே கண்ணின் இச்சை அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய ஊழிய காலம் முழுவதும் காத்துக்கிட்டார். மாம்சத்தை நிச்சயம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்கிறாரு, மனுஷரால் வருகிற மேன்மையை தேடுகிற நீங்கள் என்னை எப்படி விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு கேட்டார். பிரியமல்ல, இன்றைக்கு நம்முடைய பணித்தலங்களிலோ பள்ளி கல்லூரியிலோ இல்லை ஊழியத்திலும் கூட மனுஷரால் வருகிற மகிமையை தேடுற நம்ம விசுவாசிகளா? இயேசு தானே சொன்னார், மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிற நீங்கள் என்னை எப்படி விசுவாசியே இல்லை. மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிறவர்கள் விசுவாசிகளே இல்லை. பிரியமலை, இந்த துரைத்தனம், அதிகாரம் எல்லாத்தையும் உரிந்து கொண்டு, அப்படின்னா இந்த யுத்தத்தில் எதிரிக்கு விரோதமாக போய் யுத்தம் பண்ணி அந்த ராஜா, அந்த மந்திரி, அந்த இளவரசன், அங்கே உள்ள ஆட்களெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க. பிடிச்சிட்டு வரும்போது அவங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க ட்ரெஸ் எல்லாம் கலத்தி விட்டு கையை கட்ட வச்சு அவங்கள வெளியரங்கமான கோலமாக்கி அவங்கள கொண்டு வருவான். இந்த தளபதி தன் நாட்டுக்கு பயணத்தில் கொண்டு வரான். யாரை கொண்டு வரான்? இதில் போரில் அவங்க தோத்த அவங்களை எல்லாம் உரிந்து கொண்டு. அப்போ என்ன ஆச்சு? அந்த சத்துருடைய ராஜாவுக்கு இப்போ எந்த வல்லமையும் இல்லை, உறிஞ்சாச்சு. கை கட்டி பின்னால் வரான், அவன் பின்னால் வரான், மந்திரி வரான், அந்த தளபதி வரான், அவன் பின்னால் அந்த சேனாதிபதி வரான், ஸ்தானாதிபதி வரான், எல்லாத்தையும் கையை கட்டி
கொண்டு வராங்க. அந்த அதிகாரமெல்லாம் போயிடுச்சு, அந்த துரைத்தனமெல்லாம் போயிடுச்சு, பல்ல பிடுங்கியாச்சு. பிரியமல்ல, சிலுவையில் என்ன செஞ்சு முடித்தா தெரியுமா? பிசாசினுடைய கிரியைகள் மேற்கொள்ளாதபடிக்கு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து போட்டார். அவருக்கு அந்த போராட்டம் இருந்தது. அவர் குறித்த முதல் தீர்க்க தரிசனமே நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதான் the first prophecy about Jesus, Genesis 3:15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பிரியமானவர்களே, உனக்கும் ஸ்திரீக்கும், பாம்புக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அவனுடைய வித்து இல்லை, ஆதாமுடைய வித்து இல்லை, கன்னியின் இடத்துல பிறப்பார். அது அங்கேயே சொல்லியிருக்குது. உன் வித்து, கன்னியினுடைய வித்து, புருஷன் துணை இல்லாமல் ஒருத்தர் கண்ணீரத்தில் பிறப்பான். இந்த பாம்பினுடைய வித்து, வலுசர்ப்பத்தினுடைய வித்து, அதுக்கும் இந்த கண்ணீரத்தில் பிறக்கிறவருக்கும் பகை உண்டாகுமா? அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் ஒரு தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். நீ அவன் குதிங்காலை நக்குவா இல்லை நசுக்குவார். பிரியமானவர்களே, பொதுவாக சொல்லுவாங்க, போலீஸில் காலில் லாடம் கட்டி அடிக்காங்கம்பாங்க. என்ன செய்வாங்களாம், பெஞ்சில் படுக்க வச்சுட்டு அந்த பாடியை பெஞ்சோடு நல்லா கட்டி வச்சுட்டு ஒரு லத்தியால் உள்ளங்காலில் அடிப்பாங்க. உள்ளங்காலில் அடிக்கும்போது அந்த அடி உச்சி வரைக்கும் சர்ன்னு ஏறும். ஏன்னா எல்லா நரம்பு மண்டலமும் அங்கே தான் இருக்குது, காலில் தான் முடியுது. குதிங்காலில் அடிக்கிற மாதிரி வேதனை, சுரீருங்கிற வேதனை அவர் எங்கே அடித்த, பல்லில் அடித்தாலும் சரி, நெஞ்சில் அடித்தாலும் சரி, கையில் அடித்தாலும் சரி வராது. வேதனையினுடைய எக்ஸ்க்ரூசியேட்டிங் ஆகனி எங்கே வருமா? குதிங்காலில் அடித்தா வருமா? இந்த சிலுவை பாடுகளை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது. இந்த துரைத்தனம், இந்த அதிகாரம் இயேசு சிலுவைக்கு அனுப்பும். இயேசு சிலுவைக்கு அனுப்பும். அந்த ரோம அதிகாரம், அந்த மதவெறி பிடித்தவர்கள், அந்த யூத மதவெறியர்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த ஆதிக்க வர்க்கத்தினுடைய வெறி அவர் குதிங்கால நசுக்கிட்டது. அந்த சர்ப்பத்தினுடைய வித்து அவருடைய குதிங்கால நசுக்குது. அந்த சர்ப்பத்தினுடைய வித்து அவருடைய குதிங்காலை நசுக்கும்போது அவர் சர்ப்பத்தையே நசுக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இனி அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. கர்த்தர் உறிஞ்சு போட்டார். கர்த்தர் எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டுட்டாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன டெட்டலஸ்டாய், அவருடைய த டிசிசிவ் பேட்டில் வித் த எனிமி இஸ் ஓவர். இனி பிசாசோட நம்ம பெரிய போராட்டம்லாம் கிடையாது. பிசாசு ஏற்றுன்னு இல்லைங்க, அவன் தோற்று போனவன். அவன் எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டான். ஒரு பவர் அவனுக்கு கிடையாது. அவனுடைய வல்லமையின் மேலும் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களை, முடிப்பதற்கு முன்பாக இன்னொரு குறிப்பு நம்ம வாசிக்கிறோம். என்ன அவர் செய்து முடித்தார்? ரொம்ப நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த டெட்டலஸ்டை என்பது ஒருவன் பட்டிருக்கிற கடன், அந்த கடன் எல்லாம் கட்டி முடித்து அந்த ப்ராமிசரி நோட், அந்த ப்ராமிசரி நோட்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? ப்ராமிசரி நோட் இந்த கொடுத்துருக்கீங்கள, எழுதி இத்தனாம் தேதிக்குள்ளே இவ்வளோ கொடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களே, அந்த நோட்டை எடுத்து கிழிச்சு போட்டுருவாங்க. இல்லைன்னா அதில் ஆணி அடிச்சிடுவாங்க. கம்ப்ளீட்டட், அந்த நோட்ஸ் எல்லாம் போய்டும். அதுக்கு தான் டெட்டலஸ்டைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். பிரியமான இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தாருன்னா, நம்முடைய கடனை எல்லாம், நம்ம செய்த பாவத்துக்கு நாம் செலுத்த வேண்டிய கடன், நம்முடைய மீட்கும் பொருளாக அவர் தம்மை தாமியே கொடுத்து நம்ம கடன் எல்லாம் முடிச்சிட்டார். என்ன முடிஞ்சிச்சு? உன் டியூஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய தேவனுக்கு கொண்டு கொடுக்குறோம். எல்லா மதத்துலேயும் செய்கிறாங்க, தேவனை பிரியப்படுத்துறதுக்காக செய்யணும்னு செய்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க. ஏன்?
அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது, இங்கே நான் தீ மிதிக்கிறேன், என்னை நரகாக்கு இன்னைக்கு காப்பாற்றும் அப்படின்னு தீ மிதிக்கிறாங்க. ஆனால் இயேசு சிலுவையில் நம்ம செலுத்த வேண்டிய கடன் எல்லாவற்றையும் செலுத்தி முடிச்சிட்டார். மத்திய 20:28 வாசியுங்க. மத்திய 20:28. Matthew 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். 1 தீமோத்தேயு 2:6 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. 1 பேதுரு 18:19 கூட நம்ம வாசிக்கிறோம். பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்ம மீட்கப்படாமல் ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். இந்த கிரயத்தை செலுத்திட்டார். இதை விளங்குறதற்காக அன்றைக்குள்ள ஒரு வாழ்க்கை முறையை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு அடிமை சந்தை, அது அடிமை சந்தையில் ஒரு அடிமையை கட்டி வச்சிருக்கு. ஒரு அடிமையை கட்டி வச்சிருக்கு. இப்போது தம்பிக்கு ஒரு நிமிஷம் வாங்க. இவர் தான் ஒரு அடிமையாக நான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். நல்ல வாட்ட சட்டமாக இருக்கிறாரு. இவர் நல்ல விலைக்கு போவார். இவரை நான் கட்டி வச்சிருக்கிறேன். இப்போது 3 விதமாக இவரை நான் இந்த அடிமை சந்தையிலேருந்து மீட்கலாம். ஒன்று என்ன செய்யணும், இவருக்கு என்ன அடிமைன்னா நம்ம நீக்கிறோன்னு நினைக்கிறோம். ஒரு நாட்டு மேலே யுத்தம் பண்ணி ராஜகுமாரன், இளவரசன், மந்திரி, அவங்க வீட்டை சேர்ந்தவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. பெரிய பெரிய படித்தவர்கள் எல்லோரையும் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. பார்க்குறேன் நல்லா இருக்கார், சரி நம்ம வீட்டில் வேலைக்கு வச்சுக்கலாம், ஒரு அக்கௌண்ட்ஸுக்கு வச்சுக்கலாம், நம்ம ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம்னு சொல்லி அதுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட் கொடுத்து இவரை நான் வாங்கிட்டு போயிடலாம். இவருக்கு ஒரு ரேட் கொடுத்து நான் வாங்கிட்டு போயிடலாம். இவன் அடிமை சந்தையில் ஒரு பெண், ஒரு ராணியுடைய ஒரு இளவரசி, ரொம்ப அழகாக இருக்கிறா. ஒருத்தன் பார்க்குறான், அவளை மேரி பண்ணணும்னு விரும்புகிறான். அந்த அடிமையை மேரி பண்ணணும்னு விரும்புகிறான். அவளுக்கு இவ்வளோத்தனை ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த ரூபாயை மார்க்கெட்டு கொடுக்கணும். 2வது, அவளை விடுவிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் கொடுக்கணும். அவளை ஃப்ரீயாக தான் கட்ட முடியும். கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் கொடுத்து அவளை விடுவித்து இவன் மேரி பண்ணிக்கலாம். அப்படி மேரி பண்ண முன்னால் அவள் அடிமையாக இருந்தாங்கிற அடையாளத்துக்கு காதில் ஒரு துவாரம் போடணும். காதில் ஒரு துவாரம் போடணும். அதான் இப்போ நிறைய பேர் துவாரம் போட்டு கம்மல் போடுறது, காது குத்திக்கிறது, அதெல்லாம் இப்போ விவரமாக சொல்ல நேரம் இல்லை. அதில் தான் அந்த பெண்களுக்கு காது குத்துற பழக்கம் வந்துச்சு. அந்த அடிமையை அடிமையாக இருந்தா அப்படின்னு காட்டுறதுக்கு காது குத்திக்குவாங்க. பிரியமானவர்களே, 3வது பார்க்குறேன், ரொம்ப பலவீனமாக இருக்கிறான், மறிக்கிற தருவாயில் இருக்கிறான். இவன் யாருமே வாங்க மாட்டாங்க, விலை போக மாட்டான், சும்மா மூலையில் கிடக்கிறது, சாகிற வரைக்கும் சாப்பிடாம கிடப்பான். இவனை வச்சு என்ன பண்ண, யாரும் வாங்கலை. அங்கே ஒருத்தர் வர்றாரு, இவன் நிலையை பார்த்து பரிதாபப்படுறாரு. அவர் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கார். இவர் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு அவர் அந்த அந்த வியாபாரத்தை சொல்கிறார், எப்பா அவனை விட்டுரு, அவனுக்கு பதிலாக நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அவன் பார்க்குறான், இவர் ரொம்ப வாட்ட சாட்டமாக இருக்கார், சரி இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்துட்டு அவனுக்கு பதிலாக அவனை எடுத்துக்குவான். தேங்க்யூ தம்பி. கல்வாரி சிலுவையில் என்ன நடந்து தெரியுமா? என்னை அந்த சிலுவையிலிருந்து மீட்பதற்காக, என்ன அந்த மரண சாசனத்திலிருந்து மீட்பதற்காக, பிரியமானவர்களே, இயேசு மீட்பின் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இட் இஸ் ஃபினிஷ்ட். இப்போ என்ன சொல்லலாம் அந்த ட்ரேடர், டீட் ஃபினிஷ்ட் எழுதி கொடுத்தாச்சு, நான் ஃப்ரீ ஆகிட்டேன், நான் என்னென்னலாம் பே பண்ணணும் எல்லாம் அவர் பே பண்ணிட்டார், எனக்கா எல்லாத்தையும் அவர் பே பண்ணிட்டார். இப்போ அவருக்கு முன்பாக எனக்கு டியூவே கிடையாது, எல்லா டியூ அவர் கட்டிட்டார்.
நான் விசுவாசித்தா போதும். இதை குறித்து அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்லலாம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் அவர் போகும்போது அந்த ஸ்லேவ் மார்க்கெட்டில், அடிமை சந்தையில் ஒரு பிள்ளை ரொம்ப கோரமாக வைக்கப்பட்டிருக்கிறான். அவளை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு அவளுக்கு சுயாதீனம் வழங்குறதுக்கு அவளுக்குரிய காசு, அந்த ஸ்டேட்டுக்கு செலுத்த வேண்டிய காசை செலுத்தி அவளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்குறாரு ஆபிரகாம் லிங்கன். அவள் ஃப்ரீடம் கிடைச்சோடனே ஆபிரகாம் லிங்கனுக்கு முன்னால் முட்டி போட்டு, ஐயா நான் அவங்க அடிமையா அப்படிங்கிற. அவளுக்கு புரியலை போல அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு, இல்லை உனக்காக நான் ஸ்டேட்டுக்கும் பே பண்ண வேண்டியதை பே பண்ணிட்டேன். நோ மோர் யூ ஆர் அ ஸ்லேவ். இனி நீ அடிமை இல்லை, உனக்கு சுயாதீனம் கிடச்சிச்சு, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு, நீ ஒரு ஃப்ரீ சிட்டிசனாக இருக்கலாம் அப்படின்னுச்சு. புரியலையா? ஐ ஹவ் பெய்ட் எவ்ரி திங் ஃபார் யூ, ஆர் அ ஃப்ரீ சிட்டிசன் நவ் அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளை சொன்னால், நல்லா எனக்கு புரியுதியா, எனக்கு இந்த அடிமைத்தனத்துலேருந்து நீங்கள் விடுதலை வாங்கி கொடுத்தீங்க. என்னுடைய எல்லா சுயாதீனத்தோடு நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை விடுவித்தார், அதனால் நான் இயேசுவுக்கு அடிமை, நான் இயேசுவுக்கு அடிமை. பிரியமுள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு எனக்காக எல்லாவற்றையும் பே பண்ணி முடிச்சிட்டாரு, சீட்டை எடுத்துட்டாரு. டெட்டலஸ்டாய், இட்ஸ் கம்ப்ளீட்டட், யூ ஆர் ஃப்ரீ, நோ மோர் யூ ஆர் அ ஸ்லேவ். கடைசியாக மிக முக்கியமான ஒரு குறிப்பு, பிரியமானவர்களே, ஒரு ஆழமான ஒன்று. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 John chapter 2 verse 2. 1 John chapter 2 verse 2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பிரியமான, இந்த கிருபாதார பலி அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ப்ராபிட்டியேஷன் அப்படிங்கிற சொல் போட்டிருப்பாங்க. ப்ராபிட்டியேஷன். நம்ம தமிழில் கிருபாதார பலி என்று படிக்கிறோம். ஆங்கிலத்தில் ப்ராபிட்டியேஷன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் டிக்ஷனரியில் போய் பாருங்கள், ப்ராபிட்டியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் இல்லை, உலக பிரகாரமாக சொன்னால் ஒரு ஸ்பிரிட், ஏதோ ஒன்று நம்ம மேலே கோபமாக இருக்குது, ஒரு சூப்பர் நேச்சுரல். நம்ம மேலே கோபமாக இருக்கிற அந்த தெய்வத்தை, அந்த ஸ்பிரிட்டை நம்ம இப்போ இணங்க பண்ணணும், நம்ம அப்பீஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு பலி செலுத்துகிறோம். அந்த தெய்வம், நம்ம மேலே கோபமாக இருக்கிற அந்த தெய்வத்தை நம்ம இணங்க பண்ணணும், அதுக்காக செலுத்துகிற பலிக்கு தான் வேதத்தில் ப்ராபிட்டியேஷன், கிருபாதார பலி, இல்லைன்னா தமிழில் பிராயச்சித்தம். அவங்கள எப்படியாவது இணங்க பண்ணுவதற்கு, அந்த கோபத்தை மாற்றுவதற்கு, என் மேலே இருக்கிற அந்த கோபத்தை மாற்றுவதற்காக. யாரோ ஒருத்தர் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, ஏதோ அவங்ககிட்ட போய் நான் பேசி எடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து அந்த கோபத்தை நான் மாற்றணும், அந்த கோபத்தை நான் மாற்றணும். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி, ப்ராபிட்டியேஷன் சொன்னால் இன்னொன்று சொல்லுவாங்க, அட்டோனிங் விக்டிம். அட்டோன்மெண்ட் அப்படின்னா அட் ஒன் மென்ட், நம்மை தேவனோடு ஒன்றாக்குது. தேவன் நம்மை அவரை சாயலாக சிருஷ்டித்தார். பாவம் செஞ்சிட்டோம், அக்கிரமம் செஞ்சிட்டோம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். என்னென்னமோ பலி செலுத்தி பார்க்குறோம், தீ மிதித்து பார்க்குறோம், மொட்டை அடித்து பார்க்குறோம், தான தர்மங்களை செஞ்சு பார்க்குறோம், மெழுகுவத்தி ஏற்றி பார்க்குறோம், என்னென்னமோ செய்து பார்க்குறோம். அந்த தேவன் எப்படியாவது பிரியப்படுத்தணும், தேவ கோபாக்கினைக்கு நம்ம விலைக்கு காக்கணும்னு என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் இயேசு பலியானது நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும்படிக்கு பிராயசித்த பலியாக, கிருபாதார பலியாக,
அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிற 2 வசனம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமன் chapter 3 verse 26. Romans 3:26. கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அவரே கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 John chapter 4 verse 10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமல், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியானாரு. நாம் தேவனை நேசித்ததினால அல்ல, தேவன் நம்மை நேசித்து எப்படியாவது நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்கும்படிக்கு அவருடைய குமாரனை அனுப்பினார். அன்பு இதனால் என்னதென்று வெளிப்பட்டது. இயேசு சிலுவையில் பலியானதுனால பாடுகள், அந்த வேதனை, அந்த எக்ஸ்க்ரூசியேட்டிங் அகனி முடிந்தது. இயேசு சிலுவையில் பலியானதுனால நியாயப்பிரமாணம் நிறைவேறிட்டு. இயேசு சிலுவையில் பலியானதுனால கீழ்ப்படிதல் நிறைவேறிட்டு. இயேசு சிலுவையில் பலியானதுனால பிரியமானே நமக்கு விரோதமாக இருந்த கடன் எல்லாம் கட்டி தீர்த்தாச்சு. இயேசு சிலுவையில் பலியானதுனால நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். அந்த இயேசு சிலுவையில் மரிக்கும்போது ஃபினிஷ்ட், எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். எதுக்காக நான் அனுப்பினீரோ எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். யோவான் 17:4 திரும்பமாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். யோவான் 17:4 வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஐயா, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். 70 வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமிக்கு நான் வரும் முன்பு, 50 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னால், 30 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு நீங்கள் வரும் முன்னால் இயேசு உங்களுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். இந்த சரீரத்தில் நம்ம இருக்கிறோம். மண்ணானது தான் வந்த பூமிக்கு திரும்பி போகும். இந்த சரீரம் ஒரு நாள் இந்த பூமிக்கு திரும்பி போயிடும். ஒரு நாள் நம்ம சரீரம் பூமிக்கு திரும்பி போயிடும் இல்லையா? ஆண்டவரே, நான் சொல்லி முடிக்கணுமே, அது எனக்காக நீர் ஒரு சரீரத்தை ஏன் ஆயத்தப்படுத்தினீரோ அதெல்லாம் செய்து முடிச்சிட்டேயா. பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா?